ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெடிமேட் சுடிதார் வந்து நம்ம எப்படி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதேமாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதையும் நம்ம வந்து மடித்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்குங்க ஸ்லீவை வந்து மடித்து போட்டுக்கலாங்க. கீழே 1 இன்ச்சுக்கு வந்து அதை மடித்து தைக்கிறதுக்காக நம்ம லைன் போட்டுக்கலாம். அகலம் 9 இன்ச் எடுத்துக்கலாங்க. சைடில் அதே மாதிரி 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயுமே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப கீழே வந்து அந்த ஆம்கோல் பகுதியில் இருக்கிற இடத்துல இருக்கிறது வந்து பிரித்து விட்டுக்கணுங்க. இது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி தான் வருங்க. நம்ம எப்பயும் ஸ்டிச் பண்ணுற ஸ்லீவ் மாதிரி இருக்காது, நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரி. இப்போ வந்து ஸ்லீவ் மேலே ஏற்கனவே அவங்க வந்து மடித்து அடிச்சிருக்காங்க, அதனால் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ராங் சைடுங்க. இப்படி தான் ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம துணியோட ராங் சைடு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ராங் சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ராங் சைடோட ஸ்லீவோட துணியை வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நடுவில் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. நடுவில் இருந்து அப்படியே நம்ம தைச்சிட்டு வரலாங்க. நம்ம எங்கே முடித்தோமோ அதே பக்கத்தில் திருப்பி அதே இதிலே இன்னொரு தையல் போட்டு வந்திங்கன்னா அடுத்த பக்கத்துக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ அடுத்த இன்னொரு இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரே ஸ்லீவ் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். 2 தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டோம். அதேமாரி கீழே வந்து நம்ம பாட்டம் வந்து மடித்து தைக்க போகிறோம். கீழே நம்மளுக்கு கரைப்பகுதி வந்து இருக்கிறனால அதுக்கு மேலே வந்து நம்ம மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து உள் சைடு தான் நான் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மடிக்கிறப்ப 2 இன்ச்சாக வந்துடும். அதே மாதிரி லைனிங் துணியும் நம்ம அடிச்சுக்கணும். லைனிங் துணியும் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இடுப்பு பகுதியில் லூஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம்.